வீடியோல ஒரு சிம்பிளான இன்டர்வியூ क्वेश्चन தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு கேக்குறீங்களா? அதாவது ஆல்பபெட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். callback ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. callback ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், நார்மலாவும் பண்ணலாம். எப்படி வந்து ஆல்பபெட் பிரிண்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். JavaScript யூஸ் பண்ணி. ஒரு சிம்பிளான index.html ஃபைல் வச்சிருக்கேன். நார்மல் just h1ல வந்து இந்த மெசேஜ் மட்டுமே கொடுத்திருக்கேன். சரியா? அதுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் ஃபைலை இதோட லிங்க் பண்ணிருக்கேன். வாங்க script.js க்கு போலாம். இந்த script.jsல ஒரு ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெத்தட் மட்டும் எழுதிருக்கேன். display alphabets அப்படின்ற ஒரு மெத்தட் எழுதிருக்கேன். இப்போ callback ஃபங்க்ஷன் இல்லாம பார்ப்போம். ஸோ அதுக்காண்டி வந்துட்டு இந்த callback ஃபங்க்ஷன் மெத்தடை வந்து எடுத்து விட்டுலாம். ஸோ இந்த பேராமீட்டரை நான் எடுத்து விட்டுறேன். இப்போ எனக்கு வந்து எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா, இந்த சிம்பிளாக இந்த ஒரு மெத்தட் மட்டும்தான். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வேல்யூஸ் வந்து வாங்கியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து ஒரு கோட் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஏக்கான கோடை இந்த கான்ஸ்டன்ட்லேயும் கேபிட்டல் இஜெட்கான கோடை இந்த கான்ஸ்டன்ட்லேயும் வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் அந்த வேல்யூவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் கேப்ஸ் ஏ கொடுத்ததுனால எனக்கு வந்து 65 to 90 அந்த வேல்யூஸ் வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இதுவே வந்து நீங்கள் ஸ்மால் ஏ கொடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். ஸ்மால் இஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா 97 to 122 வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபார் எழுதியிருக்கேன். வழக்கம்போல் நம்ம i=0 அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு ஸ்டார்டிங் கோடு வந்து இப்போ 97ல் ஸ்டார்ட் ஆகிடுது. அது வந்து 122 லெஸ் தானாக இருக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே போயிட்டு அந்த கோடில் உள்ள வேல்யூவை வந்து நான் வாங்க போகிறேன். அவ்வளோதான். அதுக்கு வந்து string.from_char code ஆஃப்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸை நான் இங்கே அனுப்பியிருக்கேன். இப்போ 97ங்கிறது அந்த அரேயில் புஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த அரேயை வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஜாயின் கொடுத்து நம்ம வந்து இப்படி டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா அரே ஃபார்மேட்டில் இல்லாமல் நார்மலாக வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ஜாயினை எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அரேயாக வரும். ஸோ .join off அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸ்பேஸ் விட்டேன் அப்படின்னா எனக்கு நார்மலாக வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் கேபிட்டலாகவும் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஸ்மால் லெட்டரும் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ callback ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு ஃபங்க்ஷனோட இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன், அதாவது இப்போ நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதுக்குள்ளே எனக்கு வந்து இந்த இதெல்லாமே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். ஸோ இங்கே வந்து பேராமீட்டர் வேணும் இல்லையா? அதை இங்கே நான் வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளேயை வந்துட்டு நான் வந்து என்னவா பாஸ் பண்ண போகிறேன்னா, இந்த இதுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு அதை நான் callback அப்படின்ற வேரியபிள் மூலமாக ரிசீவ் பண்ணுறேன். callback ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதை நம்ம இங்கே வந்து கால் பண்ணோம்ல, callback ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த அறையை நம்ம பேரமாக கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நமக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. சேம் ரிசல்ட் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒன்றும் இல்லை, callback ஃபங்க்ஷனுக்குள்ளே அதை ஒவ்வொன்றையுமே வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக மட்டுமே கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை வந்து நம்ம 2 விதமாகவும் பண்ணிக்கலாம். இப்போ இதே ரிவர்ஸில் வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என் கோடு எங்கேயும் ஸ்டார்ட் கோடு இங்கேயும் கிரேட்டர் தெனாக கொடுத்துட்டு மைனஸ் இந்த லூப்பு மட்டுமே வந்து மாற்றி விட்டு பார்ப்போம். ஸோ நமக்கு ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் வந்துருச்சு. ஸோ 2 இதுவுமே வந்து அட் அ டைமில் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம். இந்த ஃபார் கண்டிஷனை மட்டுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த கேரக்டரை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்வியூவில் என்ன கேட்டாலும் இந்த லாஜிக்கை வச்சே நீங்கள் வந்து சூப்பராக வந்து அவுட்புட் கொண்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.